வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பம், இந்த அருமையான நன்னாளை தந்த பரலோக தேவனுக்கும் அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவராய் இருக்கக்கூடிய நல்ல நண்பனாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா விதமான துதிகன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த திருத்துவம் என்கிற அந்த அமைப்புக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்களும் நேரம் எடுத்து எங்களோடு கூட இந்த சேனலில் இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று சொல்லுகிறோம். உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கும் சேவை செய்வதற்கும் எங்களுக்கு தந்த ஒரு அருமையான தருணத்துக்காய் நன்றி. இந்த காலங்களில் நாம் பார்ப்போமானால் எவ்வளோ தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ காரியங்களுக்கு மத்தியில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காலை தினத்தில் எழும்பி ஒரு மெயின் ரோட்டில் உங்கள் வீடு இருக்குன்னா மொட்டை மாடியில் நின்று இப்போ நீங்கள் இந்த ஒரு ரோட்டை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் எவ்வளோ வாகனங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும். 6 மணி அடித்ததென்றால் 5:45 இப்பொழுதெல்லாம் பார்ப்பீர்களானால் 5:30 மணியிலிருந்தே சில ஸ்கூல் பஸ்ஸுகள்லாம் பார்ப்பீர்களானால் 6 மணிக்கெல்லாம் வந்துடுது குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு. ஏன்னா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கு. 1.5 மணி நேரம் ஆகும் இந்த டிராஃபிக்கில் போகிறதுக்கு. டிராஃபிக் இல்லாமல் போகிறதுக்கும் 1.5 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ தூரத்தில் இருக்கு. குழந்தைங்களை அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு. அங்கே பாவம் எந்திரிச்சு தூங்காமலே எந்திரிச்சு எல்லாம் அம்மாமார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை எழுப்பி சாப்பிட வச்சு அந்நேரத்துக்கு அப்படியெல்லாம் போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அதாவது எவ்ரி செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாகனங்கள் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது நானும் ஒரு நாளில் காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ இந்த டிராஃபிக்கை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நானும் ஆஃபீஸுக்கு போவது உண்டு. ரொம்ப தூரத்தில் இருக்குது என்னுடைய ஆஃபீஸும். காலையில் நேரத்தில் தான் பிரயாணம் செய்யணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போவது எனக்கு மிக பிரியமான ஒரு காரியம். நானே தனியாக உட்காந்து வாகனத்தை ஓட்டிட்டு போகிறது ரொம்ப போர். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏறி உட்காந்து நம்ம பாட்டுக்கு ஒரு மெசேஜை கேட்டுட்டு அப்படியே போனோமா, இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு போனோமா, ரெஸ்ட் எடுத்தோமான்னு இருக்கும். அப்போது நான் இதெல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். எனக்கு நல்லா அப்சர்வ் பண்ண பிடிக்கும். நிறையா பெண்கள், வாலிப பசங்க, இளம் பெண்கள், வயதான பெண்கள், காலையில் பார்த்தீங்கன்னா பையன் மாட்டிக்கிட்ட ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் குழந்தைங்க, அப்புறம் வயதான முதியோர்கள், எல்லா விதமான தரப்பட்டவங்களும் பஸ்ஸில் இறங்குமா இருப்பாங்க. இப்போ இதை நான் ஒரு நாள் பார்த்து கொண்டிருந்தப்போ எனக்கு ஆவியானவர் நினைவூட்டினது, தம்பி, இப்படிதான் ஒரு நாளில் ஒரு வாகனம் வரும், பெரிய வாகனமா இருக்கும். அந்த வாகனத்துக்குள் ஏறுகிறவர்கள் யாராயிருப்பார்கள் என்று சொல்லி நீ நினைக்கிற? இது என்னது ஆண்டவரே? பெரிய கேள்வியெல்லாம் இல்லை, சாதாரண கேள்விதான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் நித்திய மோட்சம் என்று சொல்லி அறிந்து கொண்டார்களோ, அந்த நித்திய மோட்சத்திற்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் வேதாகமத்தில் படித்தார்களோ, அறிந்து கொண்டார்களோ, புரிந்து கொண்டார்களோ, வாழ்ந்து கொண்டார்களோ, அவர்களே ஏறுவார்கள். இது என்ன பெரிய விஷயம் ஆவியானவரே? அப்போ அப்படி ஒரு வாகனம் வந்தா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் பல கேள்விகளை எழுப்பி கொண்டு வந்தார். கடைசியா இது எங்க வந்து நினைச்சுன்னு கேட்டா, அந்த வாகனத்துல நீ இருப்பியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்போதான் குப்புன்னு கொஞ்சம் வேர்த்துச்சு. ஏன்னா அது முக்கியமான ஒரு கேள்வி. பிறரை குறித்த கேள்வியோ, உலகத்தை குறித்த கேள்வியோ, இல்லை உங்க சுற்றுப்புற காரியங்களை குறித்த கேள்வியோ, அயலார்களை குறித்த கேள்வியோ ரொம்ப எளிதா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஏன்னா அது உங்களை சார்ந்ததெல்லாம், என்ன சொல்றது, உங்களை தனிப்பட்ட விதத்துல பாதிக்கக்கூடிய காரியம் அல்ல. அப்போ உங்க குடும்பம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்கும். அந்த குடும்பத்துல நீ இருப்பியா? அப்போ எனக்கு ஒரு காரியம் அங்க நினைவூட்டினார். வெளிப்பாடு 20வது அதிகாரம் 11 15வது வசனம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் டே என்று சொல்லி. அப்போ அது என் முன்பே வந்தது. அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பே நான் போய் நிற்கிறப்போ எப்படி இருக்கும் என்னுடைய நிலைப்பாடு, எப்படி இருக்கும் என்னுடைய நிலைமை?
எவ்வளவு காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட புறப்பட்டு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். வேலையில பார்ப்பில்லானால் பல விதமான பிரச்சனைகள், சேலஞ்ச் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னை கொண்டு போய் ஒரு நல்ல நிலைப்பாடு கிடைக்கும்படி எனக்கு பெற்று தருமா? இல்ல இந்த உலகத்துல நான் வாழ்கிறப்ப எப்படி நல்லா ட்ரெஸ் செய்கிறேன், எப்படி என் வாகனத்தை ஓட்டுகிறேன், ஏறத்தாழ ஒரு 25-30 ஆண்டுகளாக 25 30 ஆண்டுகளாக நான் வாகனத்தை நான் 4 வீலர் ஓட்டி கொண்டிருப்பதனால் எனக்கு அது ரொம்ப இயக்குவது ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸியா ஓட்டுவேன். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு ஈஸியா ஓட்டுற மாதிரி இருக்கு, அவங்க ஏறி உக்காந்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நான் பாக்குறேன். அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்கில். அது என்ன கொண்டு போய் விடுமா? இல்ல சில காரியங்களை நான் ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து ரொம்ப அழகா பிளான் பண்ணி எல்லாம் செய்வேன். என்னோட ஃபெயிலியர் ரேட்டே பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இதை நான் செய்து இதை நான் தோத்து போனேங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னு கேட்டால் நான் ரொம்ப சிரத்தை எடுத்து பிளான் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்பேன், ரொம்ப ஆலோசிச்சு மனைவியோடு கூட குடும்பத்தோடு கூட கலந்தெல்லாம் பேசி தான் சில காரியங்களுக்குள்ள இறங்கவே செய்வேன். அப்போ என்னோட ஃபெயிலியர் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 0 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப அது என்ன கொண்டு போய் விடுமா? நற்கீர்த்தி, நற்செயல்கள் நிமித்தமாக இப்படி எல்லாம் சொல்லி நான் யோசித்து கொண்டே வந்தேன். பாத்தீங்கன்னா பாஸ் இது என்னோட கம்பெனியே வந்துருச்சு. அப்ப இறங்கி போய் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். நடந்து யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தெளிவே கிடைக்கலங்க. எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்த பிறகும் எனக்கு இது யோசனையாவே இருந்தது. அப்போ வேற காரியங்களில் நான் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டேன். நம்ம திரும்பி நான் வீட்டுக்கு செல்லுகிற நேரத்தில் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. இது எதுவுமே என்னை பரலோகத்துக்கு கூட்டி செல்லாது. எது கூட்டி செல்லும்னு கேட்டா, பிறருக்காக வாழ்வதும், பிறரை குறித்து யோசிப்பதும், பிறரைய ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதும், பிறருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பதும் மட்டும்தான் என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி அங்கே ஒரு வெளிப்பாடு கிடைத்தது எனக்கு. எங்கே இருக்கு இது வேதாகமத்தில் என்று சொல்லி பார்க்குறப்போ என்னத்தையோ நான் யோசித்து கூகுள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பைபிள் எடுத்துட்டு போல, பஸ்ஸில் எனக்கு பைபிள் படிச்சுட்டு இருப்பேன் முதல்ல. ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், என்ன பஸ்ஸில் போகிறப்போ கையம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நீ அதில் உட்காந்து படிச்சினா உனக்கு என்னப்பா தலையில் ஏறணும் அப்படின்னு சொல்லி நான் பஸ்ஸில் அதிகமாக பிரயாணம் வாரத்துக்கு ஒரு தடவை போவது வழக்கம். அதனால் எடுத்துகிட்டு போகல. இப்போ கூகுள் செய்து கொண்டே வந்தேன். இந்த வசனமா இருக்குமா, அதுவா இருக்குமா, அதுவா இருக்கும். கடைசியில பார்த்தா ரொம்ப எளிதான வசனம், மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதோடைய நீதியும் தேடுங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அதோடைய நீதியும் தேடி இருப்பார் என்று சொல்லி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலங்க. அப்போஸ்தலர் 10:38 உடனே நினைவூட்டினார், உலகம் எங்களும் சுற்றி திரிந்து அவர் நன்மை செய்தார் என்று சொல்லி. அப்போ முதலாவது சாட்சி ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் என்றால், யாரெல்லாம் இவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள், யாரெல்லாம் இந்த நபர்னால் ஏதோ பிரயோஜனம் அடைந்தவர்கள், அது என்ன விதமான காரியமா இருக்கட்டும். முதலாவது பார்ப்பீர்கள்னால் பொருளாதார ரீதியில நீங்க உதவி செய்வது, பண ரீதியில உதவி செய்வது, புத்தி கூர்மை ரீதியில, அதாவது உங்களுக்கு சர்டன் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரீதியா சிலர் அழகா வழி நடத்துவாங்க, அதுல உதவி செய்வது. இப்படி எல்லாம் சொல்லி ஆண்டவர் பல காரியங்களை குறித்து அப்படியே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்தார். அப்போ நிறைய விதத்துல எனக்கு டிக் மார்க் இருந்தது, நிறைய விதத்துல நிறைய காரியங்கள் எனக்கு கிராஸ் மார்க்கும் இருந்தது. எந்த விதத்துல கிராஸ் மார்க் இருக்குமானால், இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது. என்னப்பா நீ கிராஸ் மார்க் ஏன் போடுறேன்னு கேக்குறீங்களா? ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நீங்க வந்து சேனல்ல கொடுத்தி, பிரதர் நீங்க ஒரு 5-6 வருஷமா இந்த காரியங்கள்லாம் செய்துட்டு வர்றீங்க, பணத்துக்காக நீங்க செய்யறது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது நல்லதுதான் பிரதர் சிஸ்டர். பட் ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, அதன் மூலமாக யார் நித்திய மோட்சத்தை அடைந்தார்கள் என்று எனக்கு எண்ணிக்கையே தெரியாது. யாரையும் முகமாய் பார்க்கவில்லை. அப்போ இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நினைவு ஊட்டினார். பவுல் அப்போஸ்தலரும் அப்படிதான் போய் திருச்சுவைகளை நிரவி விட்டு அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். ஆனாலும் ஒரு தகப்பனை போல ஒரு பிள்ளைக்கு தகப்பனோ தாயோ இருந்து பரிதவிப்பார்கள். தூரத்துல நீங்க வந்து அயல் நாடுகளில் பிள்ளைய நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா நீங்க உங்க இருதயம் வந்து பரிதவிக்கும். எப்படி இருக்கானோ, என்னத்த சாப்பிட்டானோ, தினத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு காலை போட்டு நீங்க கேட்டுருங்க, என்னடா சாப்பிட்ட, என்னம்மா சாப்பிட்ட, நீயே குக் பண்றியா, நான் வீடியோ கால் போடு. இப்பெல்லாம் அந்த வசதி இருக்கு. அந்த காலங்கள்ல அந்த வசதியும் கிடையாது. குழந்தை போய் சேர்ந்துச்சான்னு கூட தெரியாது. அங்க ஹோட்டல்ல இருந்து ஒரு போன் அடிச்சா உண்டு. இப்பெல்லாம் எந்தெந்த ஏர்போர்ட்ல இருக்காங்கன்னு வைஃபை கனெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே வரான், ஆன்லைன் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே வரான். ஃபிளைட்லயே இருக்கு வைஃபை. எப்படி
அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு பாரத்தோட கூட அவர் பார்ப்பீர்களானால் அங்க கடிதங்களை எழுதுறார். அதுதான் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய மேக்சிமம் புக்ஸே அதுதான். ரோமருக்கு எழுதின நிருபம் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எபேசியர், பிலிப்பியர், கலாத்தியர்னு சொல்லி, கொரிந்தியர்னு சொல்லி இப்படியெல்லாம் தெசலோனிக்க சபைக்கெல்லாம் எழுதின நிருபங்கள். அது ஏன் எழுதினார்னு கேட்டா, தொடங்கினதோட அவருடைய அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் என் வேலை, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம், அவங்களாச்சு ஆண்டவராச்சு அப்படின்னு அவர் விடலைங்க. அந்த ஒரு பரிதவித்தல் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைவூட்டினார். பரிதவிப்பது என்று சொல்லி பார்ப்பீர்களானால், பரிகாரியான இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளிலும் எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிதவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிலுவையில் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் மேன்மையான, சிலுவையை குறித்து தியானிக்க வேண்டும் என்றால் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. எப்படிதான் இவங்கெல்லாம் வந்து இப்படி சிலுவை சும்மா பார்த்துட்டு அப்படியே இப்படி இப்படி விரல்ல சிலுவை போடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அப்படியே இப்படி இப்படிம்பாங்க. நான் கத்தோலிக்கனா இருந்தப்போ அப்படிதான் போடுவேன், ரொம்ப ஸ்டைலா. பட் அப்படி வாயில ஒரு ஃபிளைக்கஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ட்ரூத் அபவுட் த கிராஸ் அப்படி என்று சொல்லி ஆங்கிலத்தில் செய்ததுதான் முதலாவது எபிசோட். அருமையா வந்திருக்குது. 20 அத்தியாயங்கள் பேசியிருக்கோம் ஆங்கிலத்தில். ஊழிய ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் முதல்ல சிலுவையை பத்தி பேசினார். அதை பத்தி தான் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சு உள்ள தூரம் வளர்ந்து வந்திருக்கிறோம். வளர்ந்தமா இல்லையான்னு நீங்க சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்க வந்து முடிவுக்கு வந்தீங்கன்னா அது மதீனம். நான் அதை பத்தி எல்லாம் பேசல. அங்க கண்டென்ட் பாருங்க, இந்த வேதாகமத்தோட கண்டென்ட், ஆண்டவர் வெளிப்படுத்துதல் எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி. அப்போ சிலுவையிலே ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அப்படி இருந்தும் 2000 வருடங்களாக எனக்கு அவங்களுக்கும் பரிந்து பேசுகிற பரிகாரி என்று மார்க் 16 கடைசி 2 வசனங்களும், 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களும், எபிரேயர் 1-3 வசனங்களும் எல்லாம் சொல்லுகிறது. என்னத்தை குறித்து பரிந்து பேசுகிறாராம்? என் மகன், என் மகள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், தேவனாக கர்த்தராக ஏற்றுக்கொண்டார்கள், இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், இவர்களுக்கு இறங்கும். பாவம் செஞ்சுட்டாங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க, தெரிஞ்சு செஞ்சுட்டாங்க, இறங்கும் மன்னிப்பு கொடுங்க, இன்னொரு தடவை கொடுங்க. அதனாலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கோம், தெரியுமா? கிருபைங்கிறதுக்கு அர்த்தமே அதுதாங்க. அவர் கிருபைக்காக ஒவ்வொரு நாளிலும் மன்றாடுகிறாராம். அதுதான் கிறிஸ்துவோடைய குணாதிசயம், அதுதான் கிறிஸ்துவோடைய முக்கியமான ஒரு சாராம்சம். எனக்கா அவங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிகாரியா இருக்கிறார். தெரியாம செஞ்சுட்டாங்க, இன்னொரு தடவை இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. தெரிஞ்சா பண்ணியிருக்கான் பாவம், இல்ல இன்னொரு தடவை கொடுங்க பாவம், நான் இதுக்காக தான் அழாது, இதுக்காக தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கைகளை பாருங்க, கால்களை பாருங்கன்னு பரிந்து பேசுகிறார். இப்ப தெரியுங்களா? பரிந்து பேசுதல் என்றால் அந்த இருதயமானது உருகணும் யாராவது பார்த்தப்போ. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா நடைமுறை? இவன் எப்படா கீழே விழுவான், எப்படா செத்து தொலைவான், அப்பதான் எனக்கு பட்டாசு வெடிச்செல்லாம் கொண்டாடுறாங்க இன்னைக்கு. எப்படிதான் மனுஷங்க எப்படி மிருகங்களா மாறிட்டாங்க பாருங்க. ஒரு மிருகம் கூட இன்னொரு சக மிருகம் வந்து இறந்துருச்சுன்னா அப்படியே காக்கா பாருங்க, ஒரு காக்கா செத்துச்சுன்னா அப்படியே 100 காக்கா கூடிடும். அந்த பக்கமே போறதுக்கு பயமா இருக்கும் நமக்கு. தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய இரங்கலை வந்து அது தெரிவிப்பது போல ஒரு அடக்க ஆராதனை. அவங்களுக்கு ஃபியூனரல் செரமனி நடக்குது, ரொம்ப கியூட்டா இருக்கும். பேர்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து காணு அழுகும். அந்த மாதிரி கூட இன்னைக்கு மனுஷங்க இல்லாத மாதிரி இருக்கான். மனுஷங்களை விடுங்க, கிறிஸ்தவர்களை பத்தி பேசுவோம். உங்க மனசு அப்படி இறங்குதா? அதுல குறிப்பாக எதிரி லிஸ்ட்ல இருப்பான் பாரு ஒரு 10 பேரு. அதுல நீங்க தினத்துக்கும் நண்பர்களை நினைக்கிறீங்களா இல்லையா, உங்க எதிரிகளை நினைப்பீங்க. இவனுங்கெல்லாம் பாரு நல்லா இருக்கிறான் பாரு அப்படின்னு பல்ல கடிப்பீங்க. கரெக்டா? அப்படியெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய ஏற்பாடுலயே தான் இருக்கிறீங்க. பழைய ஏற்பாடுல சில சங்கீதங்கள்ல பார்த்தோன்னா அவங்க வந்து நரக குழியில போய் விழுவார்களாக, அவர் செத்து ஒளிவார்களாக, அவங்க குடும்பமெல்லாம் நாசமா போகட்டும்லாம் சபிச்சு எழுதக்கூடிய சங்கீதமெல்லாம் இருக்கு. அது பழைய ஏற்பாடுங்க. பழைய ஏற்பாடு கிறிஸ்துவர்கள் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்க மனசு இறங்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் செய்தால்தான் அந்த பஸ்ல இடம் கிடைக்கும். முதல்ல அந்த பஸ்ல நீங்க இடம் பிடிக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்க. அப்புறமா ஆன்மீகத்தை குறித்து பேசலாம், ஆத்ம ஆதாயத்தை குறித்து பேசலாம், ஊழியத்தை குறித்து பேசலாம். நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும், எத்தனையோ வீடுகளை கட்டியிருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் எல்லாம் இது எதுவுமே வந்து உபயோகம் பிரயோஜனம் இல்லாத காரியமாய் போய்விடும். இன்றைக்கு இது ஒரு வெளிப்பாடாய் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இதில் ஆரம்பிப்போம். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல ஆண்டுகளாக சில பல காரியங்களை குறித்து பல காரியங்களை குறித்து நாம் பேசி கொண்டு வருகிறோம். பல நியமங்கள், பல வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுத்து கொண்டே தான் வருகிறார். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு பைபிள் ஸ்டடியை நீங்க பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா நான் பார்த்ததில்லை.
எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக பயணத்துல நான் தொடர்ந்து வருகிறேன். பார்க்காத பெந்தகாஸ் திருச்சபைகளே கிடையாது, போகாத ப்ரேயர் மீட்டிங் கிடையாது, கேட்காத பாஸ்டர் கிடையாது, கேட்காத செய்திகள் கிடையாது, படிக்காத பைபிளும் கிடையாது. எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். உடனே இவர் பெரிய ஒரு ஸ்காலர் அப்படின்னு நான் அப்படி சொல்லலைங்க. நான் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நான் பேசுறது உண்மை என்று சொல்லி எனக்கு நான் அறிவேன். நான் பொய் பேசுறதுக்கு இங்க வரணும்னா நான் வேற சேனல் போட்டு நிறைய பணம் சம்பாரிச்சிருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு தாளந்துகளையும் திறமைகளையும் தந்திருக்கிறார். இந்த இடத்துல வேதாகமத்தை குறித்து பேசுகிறப்போ உண்மையை மட்டுமே பேசுவோம். நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு கோர்ட்ல சொல்லி சத்தியம் அடிச்சுட்டு போய் சொல்லுவோம். அந்த மாதிரி காரியத்தை இங்க பண்ண வரல, உண்மைத்தான் சொல்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஆழமாய் போய் பார்க்கிறவர்கள் மிக மிக குறைவு. அவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல்ல இல்லை. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எங்களோடு இணைந்திருந்ததுக்காக நன்றி. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 15வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த ஆதியாகமம் 6 அதிகாரங்களுக்குள்ளும் ஒரு ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறார். அவருடைய மகத்துவமான சிருஷ்டிப்புகளில் ஆதாம் ஏவாள் தான் பெயர் பெற்றவர்கள். ஏனால் அவர் சாயலாக உருவாக்கக்கூடியவர்கள் 2 பேர் தான். ஆண்டவர் ஒரே கட்டளை தருகிறார். அந்த ஒரே கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறார்கள். அங்கே கீழ்ப்படியாமையினால் பாவம் பிறக்கிறது. பாவத்தின் பின்விளைவு மரணத்தை ஏற்படுத்துகிறது, ஆவிக்குரிய மரணம். தேவனோடு கூட இருந்து கூடிய அந்த சம்பாஷணை, உறவு துண்டிக்கப்படுகிறது. அதற்கு பின்பே பாவமானது தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து மனிதனை விரட்டத் தொடங்குகிறது. மனிதன் பாவத்தில் விழுந்து போனது என்ன அச்சாரமாய் பார்ப்பீர்கள், கொலையாளியாய் மாறிவிட்டான். சபிக்கப்பட்ட இந்த பூமி, சாபமானது இந்த பூமியை சபித்தது. தேவனுடைய சாபம் பூமியை சபித்தது. அந்த சாபமானது மனிதனையும் சபித்து விட்டது. மனிதன் சபிக்கப்பட்டவனாய் மாறினதனால் எல்லாம் கெட்டு ஒழுங்கினமாய் போனது. ஆண்டவர் ஒழுங்கினமாய் இருந்த உலகத்தை ஒழுங்காக்கினார். ஒழுங்கா இருந்த உலகத்தை மறுபடியும் மனிதன் ஒழுங்கினமாய் மாறிவிட்டான். ஏனென்றால் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை மனிதன் பிசாசிடம் தாரை வாத்து விட்டான். அவன் இப்படிப்பட்ட காரியம் கிடைத்தத கபலீகரம் பண்ணி இப்படியா எல்லாவற்றையும் அவன் விழுங்கி போடுகிறவனா இருந்தான். அவன் சீரும் சிறப்புமாய் இருந்த இந்த உலகத்தை சீர்கேடாய் மாற்றிவிட்டான். மனிதர்கள் எல்லாம் இதோ தேவதூதர்களோட ஆவிகளோட உறவு வைத்து ராட்சதர்கள் எல்லாம் பிறந்தார்கள். அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் உண்டு. டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா போய் கூகுள் அடிச்சா, யூடியூப்ல அடிச்சா உங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்டது வரும். 13 அடி 15 அடி வரைக்கெல்லாம் ராட்சதர்களை அந்த போன்ஸ் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ராட்சதர்கள் 6000 வருஷத்திற்கு உள்ளார பிறந்த ராட்சதர்களும் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பே இருந்த மில்லியன் கணக்கா இருந்தக்கூடிய ராட்சதர்கள் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறு உண்மைன்னு எனக்கு தெரியல. டைனாசர் போன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. டைனாசரோட போன் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்படின்னா யுகமா இந்த பூமியில பல காரியங்கள் நடந்திருக்கிறது. சிலதை மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் அப்பதான் உங்களுக்கு தெரியும் பைபிள் எவ்வளவு உண்மையான ஒரு புத்தகம் என்று சொல்லி. நான் ஆதி காலத்துல, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பூமி பாத்தீங்கன்னா வெறும் 6000 வருஷமா தான் இருக்கு அப்படின்னு. இல்ல. அப்புறம் ரிசர்ச் பண்றப்போ பாத்தீங்கன்னா 13.54 பில்லியன் ஆண்டுகளாக, எவ்வளவோ லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. சரி, விடுங்க, விஷயத்துக்கு வருமா. இப்போ 6வது அதிகாரத்துக்குள் ஆண்டவராகிய தேவன் 3 பகுதிகளாக நாம் பிரித்திருக்கிறோம். மனிதனுடைய, அதாவது முரட்டாட்டமும் அவனுடைய துர்எண்ணமும் உலகத்தை சீர்கட்ட நிலைமைக்கு தள்ளினதுனால் இந்த உலகத்தை நான் அழித்து விடுகிறேன், பழைய நிலைமைக்கே அதை போட்டு ஜலத்தை போட்டு மூடிடுவான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்பொழுது அவருடைய கண்களில் நோவா என்கிற நீதிமான் கிருபை பெறுகிறார். அவருடைய குடும்பமும் கிருபை பெறுகிறது. அவர் ஒரு புதிய திட்டத்தை அங்கே வகித்து அந்த திட்டத்துக்குள்ளாக நடத்தக்கூடியது தான் 3வது பகுதி, பேழை. பேழையோட 1வது வசனத்தை குறித்து நாம் 3 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம். அங்க பேழையை கோஃபர் வுட், அதாவது சிப்ரஸ் மரம் என்று சொல்லி அதுல பண்ணக்கூடிய காரியம். அதுல அறைகள் எல்லாம் உண்டாக்கினார். அந்த அறையெல்லாம் உண்டாக்கி அதுல முள்ளையும் வெளிப்புறமும் கீழ்னால தார் இருக்கு இல்லைங்களா, பிட்டுமென் என்று சொல்லுவார்கள், அந்த மெட்டீரியல்னால ஒரு கோட்டிங் நீ கொடுக்கணும். இது 3க்கும் ஆவிக்குரிய கருத்துக்களை குறித்து பேசினோம். ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பேழை என்றால் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கும் அதுக்கும் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.
அப்படி முடிச்சு போடலாம். அப்படி அந்த அர்த்தத்துல தான் நம்ம வந்து இது பைபிள் ஸ்டடியை கொண்டு வரோம். ஏன்னா 3வது பகுதி மிக மிக முக்கிய பகுதி. இந்த என்டையர் பைபிளுக்கே இந்த 3வது பகுதி தான், 6வது அதிகாரத்தில் 3வது பகுதி தான் மைய பகுதி, கனெக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், பிரிட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லி பல வேதாகம ஆராய்ச்சியாளர்கள், பல வேத பாரகர்கள் இப்படியாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆர்க் என்றால் இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய பேழை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவியங்களை ரட்சிப்பின் பாதையில நடத்துவதோடு கூட காப்பாற்றக்கூடிய ஒரு மிக பொறுப்பை இருக்கக்கூடிய படைத்த ஒரு பேழை என்று சொல்லலாம். அதோடைய டிரைவர் தான் நோவா. இப்ப நோவாவோட ஸ்தானத்துல இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த பேழை என்று சொல்லி பார்ப்போமானால் இரத்த உடன்படிக்கை தான் நமக்கு கிடைத்த பேழை. இந்த பேழையும் இந்த இயேசு கிறிஸ்துவும் எதற்காக தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், நோவாவின் ஸ்தானத்தில் இருப்பவர் இயேசு கிறிஸ்து, பேழையின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது இரத்த உடன்படிக்கை. இந்த பூமி எங்கிலும் ஜலம் சுற்றி இருக்கும் மாத்திரத்துல இந்த பேழை மற்றும் மிதந்து போகிறது, ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அதே போலதான் இந்த உலகம் எங்கிலும் நீங்கள் சுற்றி பார்ப்பீர்களானால் சண்டாளர்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் மற்றும் துர்க்கிரிகளும் மற்றும் கீழ்வான மண்டல சேனைப்படைகளும் நடுவான மண்டல சேனைப்படைகளும் பாதாளத்தின் ஆவிகளும் சங்கரிக்கிற ஆவிகளும் சங்கார தேவதர்களும் உலகமெங்கிலும் சுற்றி திரிவார்களாம். யாரை விழுங்கலாமோ, யாரை நாசப்படுத்தலாமோ, யாரை அழித்து போடலாமோ, யாரை வந்து இது மாதிரி இப்படியாக கொலை செய்யலாமோ என்று சொல்லி, யாரை திருடலாமோ என்று சொல்லி 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது. இதுல இருந்து எப்படி நம்மை காப்பாற்றுவது? நீங்க என்னதான் Z+ செக்யூரிட்டி வைத்தாலும் இவங்க கிட்ட இருந்தாலும் நீங்க தப்பிக்கவே முடியாது. நிறைய கிறிஸ்துவர்கள் ஐசியா 54:17 சொல்லுவார்கள், எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை, எனக்கு எதிராக குறி சொல்வதில்லை. என்னாகும் 23:23 சும்மா விளையாட்டுத்தனமா அடிச்சு விடுவாங்க. எல்லாத்துக்கும் அது வேலை செய்யாதுங்க. இரத்த உடன்படிக்கைக்குள் வர வேண்டும் என்றால், இந்த இரத்த உடன்படிக்கை என்றால் என்ன என்று சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்த உடன்படிக்கைக்குள் வருவதற்கு நிறைய தயார் நிலைகள் தேவை. ப்ரீ ரிக்வசைட்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு பில்டிங்கை கட்டுவதற்கு அருமையான ஒரு ப்ளூ பிரிண்டை நீங்க இது பண்ணி ஆர்கிடெக்டை கொண்டு டிசைன் செய்து அதை அப்ரூவல் வாங்கணும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து பல லட்சங்கள் அதுலயே இப்பெல்லாம் வாங்கிடுறாங்க இல்லைங்களா? அந்த அப்ரூவல் எல்லாம் நீங்க கட்டுனீங்கன்னா யார் வேணா உள்ள வந்து ஜப்தி பண்ணிடலாம், உங்களோட சீஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை இடிச்சு போட்டுடலாம். அது போலதான் இந்த இரத்த உடன்படிக்கைக்குள் நுழைவதற்கு நிறைய தயார் நிலைகள் தேவைப்படுது. அதுல ஒரு தயார் நிலை தான் முழுக்க ஞானஸ்தானம். நிறைய பேர் பெந்தெகோஸ்து திருச்சபையில இருக்கக்கூடியவர்கள் இதோ நான் தயார் நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி எப்படிப்பா சொல்றேன்னு கேட்டா, நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன், அதனால் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் அந்நிய பாஷையில பேசுகிறேன். என்னப்பா அந்நிய பாஷை பேசுற? எங்கே 1 கொரிந்தியர் 14 எழுதியிருக்கிறது போல நீ பேசுகிற அந்நிய பாஷைக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்றியா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரகசியம் பேசுவதனால் அந்த ரகசியம் என்னவென்றே எனக்கு தெரியாது. எவ்வளவு மதியனமான ஒரு காரியங்கள். இப்படிதான் நிறைய பெந்தெகோஸ்து திருச்சபைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு பேர் கிப்ரிஷ். அதற்கு பேரு ஆவிக்குரிய அந்நிய பாஷை கிடையாது. அதற்கு பேரை எப்படி மாத்தி வைக்கணும்னா, சாத்தானுடைய அந்நிய பாஷை, டீமானிக் டங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த மாதிரி நிறைய குளறுபடிகளுக்குள்ளதான் இந்த கிறிஸ்துவமே இயங்கி கொண்டிருக்கிறது. இதை குறித்தெல்லாம் அதிகமாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இரத்த உடன்படிக்கைக்குள் நான் ஏற்கனவே இருக்கிறேன்னு. கிடையவே கிடையாது. இரத்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க போய் சேர்வதற்கு சில ஆண்டுகள் தேவைப்படும். எனக்கெல்லாம் ஏறத்தாழ ஒரு 7-8 10 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு சரியா இரத்த உடன்படிக்கைக்குள்ள. அது வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அதுதாங்க கிருபை. அதுதாங்க பரிந்து பேசுகிற பரிகாரி கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கிருபை. கிருபை என்ன பாதுகாக்கும். எதற்காகன்னு கேட்டா, ஒரு கட்டத்தில் நான் கிருபை உங்களுக்கு தேவையப்படாதுன்னு சொல்லல, இரத்த உடன்படிக்கைக்குள் நீங்க சென்று அடையும் வரை அந்த கிருபை தேவை. அதற்கு பின்பே நீங்க அந்த பேழையாய் நீங்களே மாறிவிடுவீர்கள். உலகத்திற்கு நான் ஒளியாய் மாறுவேன். I will become the light to the world என்றால், ஒவ்வொருத்தரும் ஒளியாய் மாறினீங்களா நீங்க குட்டி குட்டி பேழைகளாய் மாறிவிடுவீர்கள். உங்க மேல ஏறி பிரயாணம் செய்வாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, கிருபைக்குள்ளாக நீங்க எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடிய அந்த முதிர்ச்சி நிலைமைக்கு நீங்க போய்விடுவீர்கள். ஆயினும் கிருபை தேவைதான். ஆனால் நீங்க கால்கள் அதாவது பிசங்கி போறப்போ, சில பிரச்சனைகளை சந்திச்சு உங்களால மேற்கொள்ள முடியாதப்போ உங்களுக்கு கிருபை தேவைப்படும். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்போ ஒவ்வொரு நிலைமையிலும் உங்களுக்கு கிருபை தேவைப்படும். ஏன்னா உன்ன ரத்த உடன்படிக்கைக்குள்ளே நீங்க சரியா போகல. வெந்து வேகாதமா நாம இருக்கிறப்போ ஆஃப் குக்டு வெஜிடபிள்ஸ் என்று சொல்வார்கள். அர்த்தத்தை அனர்த்தமாய் மாற்றிக்கொண்டு இவங்களா என்னத்தையோ புரிஞ்சுக்கிட்டு சும்மா 10 போதுமா அடிச்சு விடுறது.
இவங்களுக்கு தான் கிருபை தேவை. அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இன்னும் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. இதை வெளிரங்கமாய் கொண்டு வருவதுதான் எங்களுடைய ஊழியம். கிறிஸ்துவர்கள் மத்தியில நாங்கள் செய்வதுதான் எங்களுடைய ஊழியம். அந்த கிறிஸ்துவர்கள் அல்லாத சகோதர சகோதரிகளை நேசிக்கிறோம், வாங்கன்னு வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் வற்புறுத்துவதில்லை, கிறிஸ்துவர்களையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை, கிறிஸ்துவர்களை நாங்கள் கண்டித்தும் பேசுவதில்லை. உண்மை என்னன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துறோம். ரத்த உடன்படிக்கைக்குள் இருப்பதாக நீங்க நினைத்து இருக்கிறீர்கள், ஆனால் நீங்க ரத்த உடன்படிக்கையில இல்லை. ஏனென்றால் அதனால்தான் இந்த பேழை குறித்து நம்ம அதிகமாக ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்டுங்க. இதை தியாலஜிக்கல் காலேஜ்ல எல்லாம் போனீங்கன்னா இது ஒரு கோர்ஸாவே எடுக்கலாம். என்ன கேட்டா 6வது அதிகாரத்தை ஒரு டிப்ளமோ கோர்ஸாவே நம்ம கம்பைல் பண்ணி எடுக்கலாம். ஏனென்றால் இந்த ரத்த உடன்படிக்கைக்கும் இந்த பேழைக்கும் ஏகப்பட்ட சம்பந்தங்கள் உண்டு. இதெல்லாம் எனக்கு மேல இருந்து கிடைத்த வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியார். நான் காலேஜுக்கு, பைபிள் காலேஜுக்கெல்லாம் போகலைங்க. நான் ஒரு பேதுரு மாதிரி ஒரு தற்கூரின்னு சொல்லலாம், நீங்க இல்லிட்ரேட் என்று சொல்லலாம். அந்த இல்லிட்ரேட்டை இன்னைக்கு லிட்ரேட்டா மாத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுவோம். 15வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்லுவோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேழை குறித்து பேசி கொண்டில்லைங்க, ரத்த உடன்படிக்கை குறித்து பேசுவதற்காக. புதிய ஏற்பாட்டின் ரத்த உடன்படிக்கைக்குள் நீங்கள் சென்றால்தான் இரண்டாவது, அதாவது முதல் முறை பேரழிவு வந்து ஜலத்தினால் அழிக்கப்பட்டு எல்லாம் காப்பாற்றப்பட்டு நோவா தாத்தாவோட பிள்ளைகள்னு சொல்லி அந்த கதையெல்லாம் எத்தனை நாளைக்கு அந்த பழைய வடையை சுட்டுட்டு இருப்போம்பாங்க இல்லைங்களா, வேடிக்கையா. புதிய ஏற்பாடுக்குள்ள வந்தாச்சு. இப்ப இன்னொரு பேரழிவு வரப்போகுது. அந்த பேரழிவிலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவீர்களா, நீங்கள் தப்புவித்து காப்பாற்றப்படுவீர்களா அப்படி என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து நாம் கவனமாக இருக்கணுமே தவிர இந்த பழைய காரியங்களையே குறித்து நாம் பேசிக்கொண்டு இருப்பதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதைத்தான் சொல்ல வருகிறோம், அதைத்தான் நினைவூட்ட விரும்புகிறோம். இப்ப இந்த புதிய உடன்பாட்டின் ரத்த உடன்படிக்கை படிக்க வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை நமக்கு தெரிய வேண்டும். அதற்கு தான் இதை அச்சாரமாக, இதை ஒரு அடித்தளமான காரியமாய் நாம் பிரயோஜனப்படுத்தி நாம் எதிர்காலத்தில் என்னத்தை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி அதற்கு என்னென்ன தயார் நிலைகளுக்குள் நாம் நிலைய வேண்டும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இங்கே போதித்து கொண்டு வருகிறோம், கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். சரி, இப்போ இது வரைக்கும் 14வது வசனத்துல தெளிவா இருக்கீங்களா? அப்போ ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். கட்டை எடு, பேழையை கட்டு, அறைகளை உருவாக்கு, உள்புறமும் வெளிப்புறமும் கீழ் நாள் அதை நல்லா கோட் பண்ணுப்பா, தார் போட்டு நல்லா கோட் பண்ணு. அப்போ உனக்கு நல்ல பேழை மிதக்கும், மூழ்கி போகாது. சென்ற அத்தியாயத்தில் அதெல்லாம் பார்த்தோம் டீட்டெயிலா. 15வது வசனத்துக்குள் கடந்து சொல்லுவோம். and this is how you shall make it. அப்படியா? இப்படிதான் நீ இதை செய்ய வேண்டும். அப்ப இது என்னங்க, 14வது வசனத்துல எல்லாம் சொல்லிட்டாரு, இப்ப இப்படிதான் நீ பண்ணணும் அப்படின்னா. ஆண்டவருடைய அற்புத புயங்கள் எல்லாம் ஒன்று என்னன்னு கேட்டா அவருடைய அபரீத ஞானங்க. யூ cannot contain God's wisdom in a little box. அது நானும் நீங்களும் நினைப்பதற்கு மேல மேல ரொம்ப ரொம்ப உயர்ந்தவைகள். அவரு பயங்கரமான ஆளுங்க. அவர் யோசனையெல்லாம் பாத்தீங்கன்னா, அதனாலதான் சின்ன சின்ன பிரச்சனை, வியாதி, இது அதுன்னு போய் நீங்க பேசி ரொம்ப அப்படியே அழுது இப்படியெல்லாம் புரண்டுறப்போ அவருக்கு ரொம்ப கடுப்பாகும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்போ நானா இருந்தா, நோவாவா இருந்தா, அதான் சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, மேட்டரை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. மோசே பக்தன் அப்படிதான் செய்தார். 40வது வயதுல நான் பாத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் தான் இந்த ரட்சகர்னு அவரு ஒவ்வொரு ஆளா அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சுட்டார். இவனை விட்டா அவர் ஒரு ஆளா அடிச்சு கொண்டிருந்தாருன்னா எத்தனை வருஷம் எடுக்கிறது? 40 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் கொடுத்தாலும் நாளுக்கு ஒருத்தனை கொண்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில ஆயிரங்களை தான் கொண்டு முடிச்சிருப்பாரு. அதுக்குள்ள அவனுங்கெல்லாம் சேர்ந்து இவரை போட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, 40 வருஷம் வெளில தூக்கிட்டு போனார். நல்ல புத்தி கூர்மையை நல்ல பென்சில் சீவுற மாதிரி சீவி முதிர் வயதுல மோசே மோசே நானே இஸ்ரவேலின் தேவன் வந்திருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறார். வா இப்ப நீ ரெடி அப்படின்னு. என்ன ஆண்டவர் இப்ப வரீங்க? நானே 80 வயசு எப்ப சாக போறேன்ட்டு இருக்கேன். வா 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 இப்பதான் நீ ரெடி, என்னோட மேட்டர், என்னோட வேலைக்கு ஒன்று கூட்டு போய் எல்லாத்தையும் செங்கடல் நடுவுல வச்சு ஒரே புதைச்சு விட்டார். லட்சக்கணக்கில் அங்க செத்து போயிட்டானுங்க. ஃபுல் ஆர்மி அவுட். லட்சக்கணக்கில் இல்லைனாலும் ஆயிரக்கணக்கில் செத்து போயிட்டாங்க. நீ ஒரு ஆளா அடிச்சு எத்தனையோ வருஷத்துல கொன்றத ஒரு செகண்ட்ல ஆண்டவரால பண்ண முடியும். அதனால அற்புத புயங்கள் அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். Now this is how you shall make it. இதை நீ இப்படியாக வணைய வேண்டும், இப்படித்தான் இதை செய்ய வேண்டும். நம்ம இங்கே ஒரு பிரேக் போட்டு நிறுத்திடணும்.
இதுல நீங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், நிறைய நேரங்களில் பிரியமான சகோதர சகோதரிகளை நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதிமேதாவிகளைப் போல பிரகஸ்பதிகள் என்று சொல்வார்கள். எனக்கு எல்லாம் தெரியும். அதுல லிஸ்ட் போட்டீங்கன்னா நான் நம்பர் 1 இருப்பேன். அதுல அதிமேதாவி, அதிமேதாவித்தனம்னு சொல்லுவாங்க, பிரகஸ்பதித்தனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லையோ. அதுக்கு என்னன்னு கேட்டா, அதாவது ஒருத்த ஒரு மேட்டர் சொல்றதுக்கு எனக்கு தெரியும் தெரியும் அப்படிமா அவன் சொல்லி முடிச்சிருக்கவே மாட்டான். இரிட்டேட் ஆகும் நமக்கு, சொல்றவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். ஏன்னா அதுல இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் அவர் ஆலோசனை சொல்ல வந்திருக்கிறாரு. அதனாலதான் இவன் கீழே விழுந்து போனான், அதனாலதான் இவன் தப்பு செய்தான், அதனாலதான் இவனுக்கு லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் பண்ண காரை ஓட்டிக்கிட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பாரு. இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதிமேதம் நான் எல்லாம் எனக்கு தெரியுமாக்கும். தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கு? இதுக்காக என்ன போனை போட்டு கூப்பிட்ட நீ வான்னு? இன்னை 5 நிமிஷத்துக்கு நீ வாயவே தரக்கூடாது, நான் சொல்றது கேள் அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு மண்டையில தலையில பல்ப் எரியும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நானும் பார்த்திருக்கேன். நானும் இந்த மாதிரி காரியங்களுக்குள் கடந்து சென்றிருக்கேன். இந்த அதிமேதாவித்தனம் பிரகஸ்பதிகளுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்வது ஒன்று, நீங்கள் அறிந்து புரிந்து கொள்வது இன்னொன்று, செயல்படுத்துவது அதை காட்டிலும் வேற ஒன்று. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? 3 ட்ராக்கா பிரிக்கலாம். வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது ஏன்னு இருக்கும், நீங்க புரிஞ்சிருக்கிறது பின்னு புரிஞ்சிருப்பீங்க. எழுதுறா அப்படின்னா சின்னு எழுதுவீங்க. அப்படின்ட்டு ஒரு பெருமையா ஒரு பார்வை வேற பார்த்து எப்படி எழுதிருங்க பாத்தீங்களா, என்ன மாதிரி ஒரு ஆள் உலகத்திலேயே கிடையாதாக்கும். எனக்கு எங்க கோல்டு மெடல், என் கோல்டு மெடல் எங்க அப்படிம்பாங்க. இதுல வேற ஒரு பெருமிதம் வர. அதுல நாங்க கார்பரேட்ல இப்ப கூட ஒரு விளையாட்டு இருக்கும். அந்த விளையாட்டு எப்படின்னு கேட்டா, எல்லாத்துலயும் ஃபன் கேம்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கியூல ஒரு 10 பேர்த்த நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ அங்க ஈவென்ட் கண்டக்ட் பண்றவர் கடைசியா 10ஆவதா நிக்கிறவர்கிட்ட ஒரு சீக்ரெட்டை சொல்லுவார். ஒரு ஆமை எப்படி வந்துட்டு இருக்கு பாத்தியா, அந்த ஆமையோட கலர் பச்சை கலர் அப்படின்னு. இங்க சொல்லுங்க அவர்கிட்ட. 9ஆவது இருக்கிறவர்கிட்ட இவர் சொல்லுவார். இவர்கிட்ட அப்படியே முதலாவது இருக்கிறவர்கிட்ட மைக்கு கொடுப்பாங்க. இங்க 10ஆவது சொன்னவங்கிட்ட சொன்னது ஒண்ணு, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவர் அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி சொல்லுவார். எல்லாம் குமுறி குமுறி சிரிப்பாங்க, குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்க. சாரி, அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் ஒரு சிங்கத்தை கண்டேன், அந்த சிங்கத்துடைய நிறம் மஞ்சள் கலர் அப்படிம்பாரு. இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. இதை கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இதுதான் இருக்கு. பிரியமானவர்களே, நான் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை குறித்து பேசவில்லை. ஏனென்றால் அவர்களை பார்த்தால் எனக்கு பரிதாபமா இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவ தெரியாமலே, பைபிளை வாசிக்காமலே செத்து போறாங்களே, நரகத்துக்கு போறாங்களே, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியலையே, எப்படியா மனசை துடிக்கும் தெரியுங்களா ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறப்ப. அது வேற விதமான ஒரு பரிதவிப்பு. பட் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டே போறவன் பேர் என்னங்க? என் பேர் என்ன? முட்டாள். ஒரு முட்டாளை போல மறித்து விட்டாயே அப்படின்னு சொல்லி தாவீது கதறி எழுதாராம். இந்த யோவாபு அப்னேர்னு 2 கமாண்டர்ஸ் இருந்தாங்க சவுல் ராஜாவோட படையில. 2 பேரும் சரியான கமாண்டர்ஸ், நெக் டு நெக் நிற்பாங்க. அதுல அப்னேர் ரொம்ப முதிர் வயது உடைய ஒரு மனிதர். சாரி, யோவாப் கொஞ்சம் இள வயது. அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, தாவீது சவுலை ஓவர்டேக் எடுத்து தாவீது ராஜா ஆயிடுறாரு. அப்ப 2 பேரையுமே கூப்பிட்டு கமாண்டரா அங்க அனுமதி கொடுத்து விட்டார். ஒரு படையை நீ பாத்துக்கப்பா, 2 படையை நீ பாத்துக்க, இன்னொரு படையை நீ பாத்துக்க. அதுல அப்னேர் முதிர் வயதுனால இவருக்கு ஒரு தனி மரியாதை. அப்போ ஒரு நாள் யோபா இவரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தனியா கூட்டிட்டு போய் இப்படி தோல்ல கை போட்டு அப்படியே பேசுற மாதிரி பேசி கத்தி எடுத்து சறுக்குன்னு சொருகிட்டார். அவர் கொஞ்சம் வயதானவர் அபினர், ஆனால் நல்ல போராளி, பயங்கரமான கமாண்டர், நல்ல வாரியர். அப்போ அந்த அடக்க ஆராதனையில தாவீது ஓன்னு அழுகிறாராம். என்ன ஒரு மதிகட்டவனை போல நீ மறித்து விட்டாயே, அவனை எதிரி உன்னை போட்டு தள்ளுவான்னு கூட உனக்கு தெரியாம போய் இப்படி போய் ஒரு பலியாடாய் போய் மாத்திட்டே அப்படின்னு. அந்த ஒரு காரணத்துக்காக யோவாபை சாலமோனை வச்சு கொல்ல வைப்பார். யோபா சாதாரணமா மறிக்கக்கூடும் இந்த காரணத்துக்கா. இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாத்தையும் அறிந்தவர்களே இன்றைக்கு மதிகெட்டவர்களா இருந்து
போய் நரகத்துல விழுந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பரிசுத்தவான் நான், என்ன போல ஒரு நீதிமான் கிடையாது, நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன், எல்லாம் இதாக்கும் அதாக்கும்னு பவுல அப்போஸ்தலர் அப்படிதான் எழுதியிருப்பாரு. எதுல நான் நினைக்கிறேன், சரியா இருந்தா பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறார். பிலிப்பியர்லயோ எபேசியர்லயோ கலாத்தியர்ல மூன்றுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன், நான் ஒரு ஜூயிஷ் ட்ரைப்ல பிறந்தவன், நாங்க எங்க வீட்டுல அரமிக்கெல்லாம் பேசுவோம், நான் கமாலியல் யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்கினவன், நான் இதாக்கும் அதாக்கும். கடைசியில எழுதுவாரு, இவைகளை எல்லாம் நான் குப்பை என்று எண்ணுகிறேன், என் கிறிஸ்துவிற்கு முன்பே இதெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன் சொல்லுவார். எனக்கு அதை படிச்சோன்னு அப்படியே சிரிப்பு வரும், ஒரு விதத்துல பெருமிதம் வரும். எப்படிப்பட்ட மனிதன்! இதெல்லாம் படிச்சேன்னா கிறிஸ்து என்கிற தேவனுடைய சீடர்களை கொலை செய்ய தொடங்கி விட்டேன். அப்போ எவ்வளவு பெரிய மதிகட்டவனா, பிரகஸ்பதியா, அதிமேதாவியா இருந்திருக்கிறேன் பார் அப்படின்னு தன்னை குறித்து அவர் அங்கே சொல்லக்கூடிய காரியம், குற்றச்சாட்டக்கூடிய காரியத்தை நான் அங்கே பார்த்தேன். ஆனால் கிறிஸ்துவுக்காக இது எல்லாம் நான் இழப்பென்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவே என்னுடைய கிரைஸ்ட் இஸ் மை கெயின். கிறிஸ்துவை நான் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டேன். எப்படி பாத்தீங்களா மாறுது ஒரு நிமிஷத்துல. அப்போ இந்த காரியங்கள், இந்த காரியத்தை குறித்து நான் இன்னும் அதிகமாய் தியானிக்க வேண்டும் என்றால் இதுவே ஒரு தியானம் தான். and this is how you shall make it. அது ஆங்கிலத்துல இது நல்லா வருது, this is how. அப்படி என்றால் இப்படிதான்ப்பா நீ செய்யணும். சில பேர் பாருங்க, சில பெற்றோர்கள் குறிப்பாக தகப்பன்மார்கள் பிள்ளைகளிடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க, டாய் எடுத்து ஸ்கூல் பஸ் ஏறி போனீங்கன்னா இறங்கி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதை பேசிட்டு இருக்க கூடாது, நேராக போய் உக்காந்து படிச்சுட்டு பொட்டு மாதிரி வீட்டுக்கு வந்து சேரணும். டியூஷன் போனீங்கனாலும் அதே மாதிரி தான், இடையில அதை எதையும் வாங்கி சாப்பிட்றது இல்லை பண்ணணும். அதுல எத்தனை குழந்தை நீங்க நினைக்கிறீங்க கரெக்டா எங்க அப்பா இப்படி சொல்லியிருக்காராக்கும், நான் பஸ் ஏறுவேன், இறங்குவேன், போவேன், கிளாஸ்ல உட்காருவேன், பென்சில் பாக்ஸ் திறப்பேன், பார்த்து அங்க என்ன சொல்றாங்களோ நோட்ஸ் எடுத்து அதே மாதிரி பென்சில் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பேக்ல பூட்டி வச்சு பஸ் ஏறி போய் டியூஷன்ல படிச்சு, டியூஷன்ல இருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வீடு வந்து சேரும். நடுவுல ஒருத்தங்கிட்டையும் வெட்டி பேச்சு பேச மாட்டேன், கண்டதையும் வாங்கின்னு சாப்பிட மாட்டேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்க அப்பாவே கொடுத்து வச்சு, எங்க அம்மாவே கொடுத்து விட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன் 10ல் 10 குழந்தைங்களும் இதை முழுமையா வாழ்நாள் முழுவதும் பண்ணுவதற்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா குழந்தை ஸ்வாப் ஃபுல்லா தெரியாது, விளையாட்டுத்தனம் இருக்கும். ஆனா அதிலும் சில குழந்தைகள் இருக்குங்க, நான் பார்த்துருக்கேன். என்னுடைய சிறு பிராயங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்கன்னு அந்த குழந்தை வராதுங்க. நாங்களே ஆடா அப்படின்னு விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கிரவுண்ட்ல, நான் வரமாட்டேன். ஆனா உங்க அப்பா எங்கேடா இருக்காரு, அவர் வேலைக்கு போயிருக்காரா, வாடா அப்படின்னு இழுப்போனோம், வரவே மாட்டாங்க. அவனை ஒரு தடவை தரத்துறன்னு இழுத்துட்டு போறோம், வீழ்னு கத்துறான். பிரதீப்னு ஒரு குட்டி பையன், நாங்களாம் 5ஆவதோ 6ஆவதோ படிக்கிறப்போ. ஐயோ இவன் கத்தி நம்மளையும் காட்டி கொடுத்துருவான் போல இருக்கு, போடா 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 அப்படின்னு அவனை துரத்தி விட்டுருவோம். அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்றைய காலங்களில் பார்ப்பது மிக மிக கடினம். அதுல பாதி ஒரு குவார்டர் ஒன்னும் கூட தேரலங்க அப்படின்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு அதிகம். அப்ப ஆண்டவராகிய தேவன் நிறைய காரியங்களை இருதயத்துல வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதாகமத்தின் அடிப்படையில எனக்கும் உங்களுக்கும் பல காரியங்களை குறித்து சுட்டி காட்டுகிற தேவன் என்று சொல்லி வேதாகமத்தில் யோவான் 14:26 எழுதியிருக்கிறது. அவர் வெளிச்சத்தை தருகிறாராம். எதுல வெளிச்சத்தை தருகிறார்? எபேசியர் 5வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வெளிச்சத்தை தருகிறார் என்றால் எதிலெல்லாம் இருளான சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களோ, எதெல்லாம் அவருக்கு பிரியமற்ற காரியங்களோ அவைகளை குறித்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார். காரியங்களை குறித்து சொல்லிக்கொண்டே தான் இருப்பார். இல்ல இது இப்படிதான் இருக்கணும்ப்பா, திஸ் இஸ் ஹவ். அங்கேயேதான் நிக்கிறோம், திஸ் இஸ் ஹவ், இது இப்படிதான்ப்பா இருக்கணும், இது இப்படி இல்லப்பா, இது வேற மாதிரி இருக்குப்பா, இதை சரி செய்துக்கப்பா, எனக்கு இது பிரியமா இல்லப்பா, இதுல இது ஏன் பிரியமா இல்லைன்னா நீ இதே திசையில போயிட்டு இருந்தீங்கன்னா தம்பி அங்க ஒரு பெரிய குழி இருக்கு, உனக்கு தெரியாது இங்கிருந்து பாக்குறப்போ, ஆனா நீ அந்த குழிக்குள்ள போய் விழுந்துருவப்பா, அந்த பக்கம் எதிரியான சாத்தா நின்றுட்டு இருக்கான்ப்பா, பயங்கரமான ஒரு கூர்மையான பட்டயத்தோட நின்றுட்டு இருக்கான், போனீங்கன்னா ஒரே சதக்கு நேத்து உன்னை கதையை முடிச்சிருவான்ப்பா, இந்த கம்பானியன்ஷிப் இந்த உறவு வேண்டாம்ப்பா, இந்த இடத்துக்கு நீ போகாதப்பா, அங்க பிசாசு கூட்டம் அதிகமா இருக்குப்பான்னு எதையாவது ஒன்று வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா நிறைய கிறிஸ்துவர்களுக்கு இப்படிதாங்க, இதுக்காக தாங்க இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளேயே நான் வர்றதில்லை. எதை செஞ்சாலும் நையின்ட்டு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை செஞ்சாலும் இதை செய்யாத, இதை செஞ்சா அதை செய்யாத. நீங்க பாக்குற விதத்தை பொறுத்து இருக்குங்க. எவ்வளவு பேர் தட்டுல அருமையான பிரியாணி போட்டு அதுல ஒரு கருப்பம்பூச்சி எடுத்து போட்டா, கருப்பம்பூச்சி தானே அப்படின்னு தூக்கி அந்த பக்கமா போட்டுட்டு திருப்பி நீங்க சாப்பிட தொடங்குவீங்க.
அது மட்டும் உங்களால முடியாது. கர்ப்பமூச்சி தானே, அது என்னங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அந்த முழு அது இல்லைன்னா அந்த சாதம் உளுந்த இடத்துல மட்டும் அந்த சாப்பாடு எடுத்து போட்டு மற்ற சாப்பாடு ஏன் இந்த தட்டை நான் தொட மாட்டேன், அதுக்கு மட்டும் மண்டையில நல்லா பல்பெரியும். ஏன்னா கர்த்தர் என்னத்தை சொல்ல விரும்புகிறார்னா, ஒரு துளி விஷமா இருந்தாலும் உன்னை அது சிதைத்து விடும், உன்னை அது கொன்று போட்டு விடும். எவ்வளவு பேர் காஃபில அருமையா பாலை காய்ச்சி பவுடர்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி சர்க்கரை எல்லாம் போட்டு சர்க்கரை போட்டு எல்லாம் இது பண்ணி இருங்க ஒன்னே ஒன்று போட மறந்துட்டேன், என்னங்க அது? இல்லைங்க, ஒரு பாட்டிலில் விஷம் வச்சிருக்கிறேன், ஒரே ஒரு சொட்டு போட்டா நல்லா இருக்குங்க, டேஸ்ட் உன்ன பிரமாதமா இருக்குட்டே. என்ன லூசுன்னு நினைச்சே, இல்லை நீ போடா அப்படின்னு சொல்லி அவனை அது நீங்க குடிப்பீங்களா? உங்களுக்கு உங்களுக்கு என்னங்க லூசா இருக்கலாம் அப்படின்னு. இல்லைங்க நான் இப்ப கலக்கல, பாத்தீங்களா நான் கலக்கலான்னு சொன்னேன், அவ்வளவுதான், நான் கலக்கலைங்க அப்படின்னு. நீங்க அவனை நம்புவீங்களா? நம்பி நீங்க அதை குடிச்சிருவீங்களா அந்த காஃபிய? எப்பா நீ வேண்டாம், உன் காஃபி வேண்டாம், உன் ஊடு வேண்டாம், ஒரே ஓட்டமா ஓடியா போயிருவீங்க. இன்னைக்கு நிறைய பேரோட நிலைமை அதுதாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படித்தான் இதை செய்ய வேண்டும். This is how you shall make. இப்படித்தான் உன் வேலை ஸ்தலத்தில் நீ நடந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நீ உன் மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நீ உன் கணவனிடம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நீ உன் பிள்ளைகளை நடத்த வேண்டும். இப்படித்தான் நீ இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இந்த வீட்டை வாங்க வேண்டும், வாகனத்தை வாங்க வேண்டும். வேண்டும் வேண்டும் இல்ல, வாங்க கூடாது என்று சொல்லுவார் சில காரியங்களை. செய்யக்கூடாது என்று, இப்படிதான் நீ இதை செய்யக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன், இதனால் தான் நீ செய்யக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். எவ்வளவு பேர் அப்படியே கீழ்படுகிறீங்க? அப்பெல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பேன் நான். ஆண்டவர் சொல்றத பிசாசு சொல்றத நினைச்சுக்கிட்டு, சீப்பா பிசாசை உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அப்படின்லாம் சொல்லிட்டு முட்டாள்தனமா போய் சில காரியங்களை செய்த பிறகுதான் எனக்கு தெரியும் அந்த குரலானது பரலோகத்திலிருந்து வந்த குரல், பாதாளத்திலிருந்து வந்த குரல். நான் எப்படியெல்லாம் கைதட்டி சிரிச்சிருப்பான் தெரியுமா பிசாசனை பார்த்து. அப்படிப்பட்ட இழிச்சு வாயினா நான் இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு முட்டாளா நான் இருந்திருக்கிறேன். அந்த பாதைக்குள்ள நான் கடந்து சென்று போயிருக்கேன். இப்ப கூட போன வருஷம் கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. கடவுள் தான் இந்த பாதையை காமிச்சார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியத்துக்குள்ள இறங்கி ரொம்ப தூரம் போயிட்டோம். அப்புறம் தான் ஆண்டவர் ஒரு நாள் தலையில போட்டு இழுத்துட்டு வந்தாரு. எங்களுக்கு எல்லாம் குப்புன்னு வேர்த்துருச்சு. இது ஆண்டவருடைய ஊழியம் நினைச்சா எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம். செஞ்சதெல்லாம் உண்மையா தான் செஞ்சோம், உத்தமமான ஊழியம் தான். எங்க சார்பில் எந்த தவறும் பாவம் இல்லை. நாங்க போய் நின்ற இடம் பிசாசுகள் இருக்கக்கூடிய இடம், கள்ள போதகர்கள் இருக்கக்கூடிய இடம், கள்ளத்தனமா அங்க பண்ணிட்டு இருக்கிற இடத்துல போய் நின்று நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, இதை செய்யக்கூடாது, இதனால் தான் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். எவ்வளவு பேர் அந்த மாதிரி ஒரு ஐக்கியத்துக்குள் நீங்க வந்திருக்கிறீங்க? எவ்வளவு பேர் நான் சொல்லக்கூடிய இந்த அனுபவத்துக்குள் நீங்க கடந்து போயிருக்கீங்க? நல்லதுன்னு நினைச்சு போன பிரதர் இப்படி ஆயிப்போச்சு. ஏன்னு கேட்டா நீங்க ஆண்டவரோட கூட கடந்து ஆலோசிக்கலை. 3 காரியங்களை மட்டும் சொல்லி நாம் இந்த அத்தியாயத்தை நிறைவேற்றுவோம். அந்த 3 காரியம் என்னவென்றால், இதுல இருந்து எப்படி நாம் சரியாக மேற்கொள்வது. அதாவது முதலாவது காரியம் என்னன்னு சொல்லிங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி சரியாக வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர். எதையுமே முன்குறித்து சொல்லாமல் நம்மை அதுல நம்ம 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 நம்மளை நடத்துவதில்லை. அதற்கு எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை முதலாவது நீங்க பிடிச்சுக்கோங்க. அதாவது ஆண்டவருடைய தெய்வீக திட்டங்களும் தெய்வீக சித்தங்களும் என்ன என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். இது எல்லாத்தையுமே இந்த வசனத்தை எதோட ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னா, ஊழியங்க. என்ன ஊழியம் தெரியல இல்லைங்க, வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும். சில டைம் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ டாக்டர் கிட்ட போய் காமி அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்ப போயிருங்க. சில நேரங்கள்ல டாக்டர் கிட்ட போகாது, இது உன்னோட விசுவாசத்தை சோதிப்பதற்கு, நின்று நீ ஜெயித்து காட்டு. போகக்கூடாது, உட்காந்து நல்லா ஜெபிக்கணும். நல்லா ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். இதெல்லாம் எப்படி அறிந்து கொள்ளணும்னா, இதெல்லாம் பர்சனலைஸ்ட் கான்வர்சேஷன். கர்த்தருக்குள்ள, ஃபாதர் அண்ட் மீ, ஐ அண்ட் ஃபாதர் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. எனக்குள்ள தகப்பன், தகப்பனுக்குள்ள நான் இருக்கிறேன், நானா இருக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சம்பாஷணைய பிசாசு என்னென்னமோ வஞ்சகம் பண்றான், உடைக்கவே முடியலையே. ஆனா அதே ஆதாம் ஏவாளும் பாத்தீங்கன்னா ஈஸியா உடைச்சிட்டான். ஏன்னு கேட்டா அந்த சம்பாஷணைக்குள்ள அவங்க வரல. அந்த சம்பாஷணையோட முக்கியத்துவம் மகத்துவம் அவங்களுக்கு விளங்கவே இல்லைங்க. அதுதான் அதோட அர்த்தம், பொருள் அதுதான். ஆனா அதை ரொம்ப ஈஸியா உடைச்சு விலக்கி அழகா பிரிச்சு விட்டான். ஏன்? கீழ்ப்படிதல் நாவி அல்ல, அங்க மாறாக பிரகஸ்பதியின் ஆவி, அதிமேதாவித்தனத்தின் ஆவி,
அவங்க யோசிச்சு இது கர்த்தர் இப்படிதான் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. அல்ல தாவீதும் ஒரு காரியத்தை பண்றாரு. அங்க பார்ப்பீர்கள்னால் தேவனுக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் வந்து இவரை சோதித்து பார்க்கும்படி எவ்வளவு சீரியஸா இருக்கிறன்னு பார்க்கும்படி, நான் கேட்டேன் உங்ககிட்ட, வானத்துல சிங்காசனம் பூமியில பாதுபடி அமர்ந்திருக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன், எனக்கு எவன்டா கூடாரம் கட்டணும் நான் கேட்டேன் உங்ககிட்ட. ஒழுங்கா நடங்கடான்னா அதையே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. எனக்கு எது கூடாரம்? ஆயினும் உன்னுடைய திட்டம் எனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் நீ கட்டக்கூடாது, உன் பையன் தான் கட்டுவான். கோபம் வரணுமா வரக்கூடாதா? கோபம் வரல அவருக்கு. அப்பா ஆண்டவர் வந்து ஏதோ காரியத்தை இங்கே நிறைவேற்ற விரும்புகிறார். என்னை கொண்டு நிறைவேற்றினால் என்ன, என் மகனை கொண்டு நிறைவேற்றினால்னா, இல்லை என் அயலானை கொண்டு நிறைவேற்றினால் என்ன, எப்படி இருக்கணுங்க. அதனாலதான் தாவீதை கண்டா ஆண்டவராகிய தேவன் அப்படியே உருகிடுவாராம். என்ன கண்டாலும் உங்க கண்டாலும் அப்படிதான் உருகிறாரா? கோபம் தான் வரும் அவருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இரண்டாவதான காரியம் என்னவென்றால், தேவனோட கூட கலந்து ஆலோசிக்க வேண்டும். தேவன் ஒரு திட்டத்தை நமக்கு தருவார், வெளிப்படுத்துவார். ஆனால் அந்த திட்டத்தை தண்டோன எனக்கு எல்லாம் தெரியுமாக்கும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்மளே ஒரு யோசனையை பண்ணி நம்மளே வந்து டக்குன்னு ஒரு காரியத்துக்குள்ள நாமாவே இறங்கிட்டோமானால் அது வந்து விளங்காது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அந்த ஆலோசனைக்குள் கடந்து செல்லுகிறவர் தான் தாவீது. திருப்பியும் தாவீது தான் ஒரு நல்ல உதாரணம். இயேசு கிறிஸ்து இரண்டாவது உதாரணம். புதிய ஏற்பாடு உதாரணப்படி இயேசு கிறிஸ்து, அது பழைய ஏற்பாடின்படி தாவீது. இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட கலந்து சம்பாஷித்துட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எண்ணிக்கை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த 3 வருஷம் ஊழியத்துல பார்ப்பீங்கன்னா 50-60% அவர் ஜபத்திலேயே தான் செலவழிச்சாராம். வெறும் ஒரு 30-40% தான் அந்த அற்புதங்கள், ஓமைகள், பிரசங்கங்கள் இதெல்லாமே சிலுவை பாடுகளோட சேர்த்து எல்லாம் பார்க்குறப்போ. அப்ப என்னன்னு கேட்டா, கலந்து ஆலோசிப்பது, ஆண்டவரிடமிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாடை எப்படி செயல்படுத்துவது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுதான் இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம். அதை நாம் எளிதாக கோட்டை விட்டு விடுகிறோம். ஏனென்றால் வெளிப்பாடு தான் கிடைச்சிருச்சே, நீ இதைதான் பண்ண போற, எனக்கு தெரியும். கரெக்ட், உண்மைதான். எப்படி பண்ணணும்? அதாவது இந்த கார்பரேட் ஐடி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, வாட் டு டூ, ஹவு டு டூ, வென் டு டூ, இது 3 தான் பார்க்குறோம். இப்போ 3 தான் பார்க்குறோம். என்ன செய்வது, எப்படி செய்வது, எப்போ செய்வது, இது 3 தான். இது 3 தான் மையம். கார்பரேட் வாழ்க்கைக்காகட்டும், ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், ஆன்மீக வாழ்க்கைக்காகட்டும், இது 3 தாங்க. இது 3ல வந்து சக்கரம் ஓடிச்சுன்னா நீங்க வந்து அந்த சக்கரம் வந்து கண்டே விழாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வாட் டு டூ, எபேசியர் 5:17, ஹவு டு டூ, நான் எப்படி செய்வது ஆண்டவரே, எனக்கு தெரியாது, என் சுயம் அல்ல, கர்த்தர் என்னில் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 என்று சொல்லுகிறேன், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அப்படி என்றால் என்ன? கிறிஸ்துவோடைய சித்தம் என்னில் வாழ்கிறது, கிறிஸ்துவோடைய திட்டம் என்னில் வாழ்கிறது, அவரே அதை செயல்படுத்தக்கூடிய கிறிஸ்துவா இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால என்னால் எல்லாம் செய்ய முடியும். பிலிப்பியர் 4:13 எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். வசனத்தை ஜாஸ்தி கொடுத்துட்டே இருந்தானா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆயினும் வசனத்தை கொடுத்துக்கிட்டு தான் வரோம் அங்கங்க பாத்தீங்கன்னா, இல்லையா? அப்பொழுது அப்போ என்ன பார்க்கிறோம் இங்கன்னு கேட்டா, வாட் டு டூ, என்னத்தை செய்வது ஆண்டவரே? எபேசியர் 5:17, இதுதானப்பா என்னுடைய திட்டம், உன்னை குறித்து இதுதானம்மா நான் சித்தத்தை வைத்திருக்கிறேன். அப்பா சரி, நன்றி. இப்போ எப்படி செய்வது ஆண்டவரே அப்படின்னு கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம திட்டம் கிடைச்சாச்சு, உடனே குருட்டாம்போக்கில் அடிச்சு விட வேண்டியது. அப்புறம் போய் நல்லா தலையில அடி வாங்கிட்டு, ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க, நான் போனேன், என்ன இப்படி ஆகிப்போச்சு. டேய், நான் போன்னு சொன்னேன், உன்னை நான் வந்து எப்படி செய்யணுங்கிறது நீ கேட்டியா? எப்போ போகணும் நீ கேட்டியா? அதுதான் 3வது காரியம். 3வது காரியம் என்னவென்றால், அந்த காலகட்டங்கள் என்று சொல்லுவோம், டைம் ஃப்ரேம். அந்த எந்த காலகட்டங்களில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். வெயிட் பேஷன்ட்லி ஆன் த ஃபீட் ஆஃப் த லார்ட். நிறைய இடத்துல இதை பார்க்கலாம். காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள். அதுதான் ஐசியா 40வது அதிகாரம் 29-31 வசனம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அது மட்டும் எடுத்துருங்க. கழுகு போல பலன் அடைவான், கழுகு போல பலன் அடைவான். எப்படி கழுகு போல பலன் அடைவேன்? கழுகு எப்படி பலன் அடையும் தெரியுமா? முதல்ல அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? கழுகுக்கு ஒரு 30 வயசு, கழுகு 70 வயசு வரைக்கும்லாம் வாழுமாமா. அதுக்கு அந்த காட்டுல இருக்கக்கூடிய கழுகுகள், பெரிய கழுகு ரக்கையை விரிச்சதுன்னா 11 அடி வருமாமா. அந்த கழுகுக்கு ஒரு இதை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடலாம், சரிங்களா? அந்த கழுகுக்கு 30 வயது நிறைய மாட்டில் ஒரு அருமையா ஒரு நல்ல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்த நல்லா ரிசர்ச் பண்ணி அது கண்டுபிடிக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி கூட வராது.
வரக்கூடாது. ஏன்னு இப்ப நான் சொல்றப்போ உங்களுக்கு விளங்கும். தன்னுடைய சிறகுகளை, அந்த பீக் இருக்கும் இல்லைங்களா, பீக், அதோட வாய்வு வந்து பெரிய ஒரு பீக் மாதிரி, கொக்கி மாதிரி இருக்கும், அதை வச்சு புடுங்கி எடுக்குமா. ரத்தம்லாம் வருமாமா சில நேரங்கள்ல. அது ஃபுல்லா ரக்கையை புடுங்கி எடுத்துருமா. இது ஆண்டவர் வந்து அந்த கழுகு கத்து கொடுத்த ஒரு மெத்தட். அப்ப இப்ப எப்படி பாருங்க, தன்னுடைய பெலன் எதுலதான் இருக்கு? இப்ப கழுகுக்கு ரக்கையில தாங்க இருக்கு. அப்படி அந்த ரக்கையை அடிச்சு சங்கின்னு போய் ஒரு தள்ளு தள்ளி விடும், ரக்கையிலே அடிச்சு விட்டுரும். நான் ஒருக்க அடி வாங்கியிருக்கேன் தலையில. ரத்தம் வந்து போய் டிடி இன்ஜெக்ஷன்ல எடுத்துட்டு வந்தேன். 4வது மாடியில இருந்து என்ன தள்ளி விடலான்னு பார்த்துச்சு. கர்த்தர் தான் காப்பாத்தினாரு. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே கர்த்தர் கிருபை தான். இல்லைன்னா அன்னைக்கே எல்லாம் முடிச்சு போயிருக்கும். எனக்கு தெரியவே இல்லை அப்படி ஒரு கழுகு வருது. வச்சு வந்து அது வந்து சட்டையில வந்து ஒரு அடி அடிச்சது. அதோட சட்டை, சிறகுகளுடைய சட்டைகள்ல ஒரு பட்டீர்னு அடிச்சது பாருங்க. அப்படியே காது உயின்னு கேட்டுச்சு சத்தம். அடி வாங்கினவனுக்கு தான் தெரியும் அது எப்படின்னு. பெரிய பெரிய ஆடு மாடுகள் எல்லாம் மலையில இருந்து உருட்டி விட்டுருமா அந்த ரக்கையில வந்து அடிச்சுன்னு. இப்ப ரக்க போச்சு. இப்ப அதோட பலன் எதுல இருக்கு? எதுலையுமே இல்லை. அப்பொழுது அங்கே காத்திருக்குமா, சோறு தண்ணி இல்லாம அப்படியே காத்திருக்குமா. அந்த சிறகுகள்லாம் பழைய நிலைமைக்கு வளர்வதற்கு ஏறத்தாழ 5 to 6 வாரங்கள் கூட ஆகலாமாம். சில சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து அங்க சேமிச்சு வச்சு அங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க டிஸ்கவரி சேனல்ல காமிச்சாங்க. நான் அதை பார்த்தேன், பார்த்ததுனாலதான் சொல்றேன். அது சிறகுகள் வளர தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ அதோட விசுவாசம் பெருகும். இன்னும் கொஞ்சம் அடுத்த நாள் பார்க்கும், சிறகுகள் வளரும், இன்னும் கொஞ்சம் விசுவாசம் பெருகும். அப்போ ஒரு காலகட்டத்துல புது சிறகுகள் நுழைந்து, வளர்ந்து அப்படி மறுபடியும் கம்பீரமா அடிச்சு அதுக்கப்புறம் 40 வருஷம் உயிரோடு இருக்குமா. முந்தின நிலைமை காட்டிலும் அதோடைய பலன் இன்னும் 10 மடங்குகளாக அது கூட்டி காணப்படுமா. அப்ப இங்க என்னதான் வந்து மையமான ஒரு பகுதி? காத்திருப்புதல். காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். காத்திருக்கிறப்போ 2 காரியங்கள் நடக்கலாம். ஒண்ணு, விசுவாசம் கம்ப்ளீட்டா சீர்குலைஞ்சு போய்விடும். இல்லை என்றால் விசுவாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலையை போல நல்லா பெருசா உறுதியா வளரும். நிறைய பேருங்க பாருங்க, பிரச்சனைகள் மத்தியில தான் ரொம்ப வந்து உஷாராவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப வந்து பலப்படுவாங்க. சில பேர் பிரச்சனைகள் மத்தியில அப்படியே துவண்டு போய் சீர்குலைஞ்சு அப்படியே உருகுலைஞ்சு போயிடுவாங்க. அப்படியே அது பாவங்க, ஒரு பிரச்சனையை நினைச்சு அப்படியே மன உளைச்சல்ல மறிச்சிட்டாருங்க, எப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்குறப்போ. அது காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு இந்த காரியம் தெரியல. அதுதான் வென் டு டூ. காலகட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு. அதினத்தின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்து முடிக்கிற தேவன் என்று ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தில் இருக்கு இல்லைங்களா. அதினத்தின் காலம்னா அந்த அதினத்தின் காலம் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாட் டு டூ, ஹவ் டு டூ, வென் டு டூ. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், அது முக்கியமான காரியம். அதுல எல்லா பயிலும் கோட்டை விட்டுருவான். நான் நிறைய கோட்டை விட்டுருக்கேன். ரொம்ப அவசரம் கொடுக்கு நான். பொறுமை என்ன கிடையாது. அது வந்து ஏன்னா அது ஒரு சின்சியாரிட்டின்னு கூட சொல்லலாம். அதோட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் பண்ணு அதெல்லாம் முடியாது. என்னெல்லாம் அதை இல்லைங்க, நான் இப்போ இன்னைக்கேங்க இப்பவேங்க பண்ணி அப்படி அவசரம் கொடுக்க இருந்தவன் அவ்வளவு வந்து பொறுமையின் சொரூபமா என்ன மாத்திட்டார். அவ்வளவு அடி வாங்கியிருக்கிறேன் நான் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுல. இப்பொழுது பார்ப்பில்லானா இல்ல, முயற்சியை நான் விட மாட்டேன், எடுத்துக்கொண்டே தான் இருப்பேன். அதுக்கெல்லாம் தாமதிக்கவே மாட்டேன். எப்படி சொல்லணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாரு, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். முயற்சி ஆரம்பிச்சிடலாம். முயற்சி ஆரம்பிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன், வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். தீர்மானம் எடுக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படியே கன்வின்சிங்கா ஒரு பதில் வர வரைக்கும் முயற்சி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்படிதான் இந்த பேழையும் அவர் கட்ட தொடங்கினார். முயற்சி எடுத்து கட்டிக்கிட்டே இருந்தார். இப்ப இன்னைக்கு 120 வருஷம்னு சொல்றோம், அது அப்புறமா பார்க்கலாம். அன்னைக்கு அவருக்கு தெரியாது, பேழையை கட்டிக்கிட்டே இருந்திருப்பார் பல வருஷங்க. எப்படி எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ இன்னைக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியங்கள் 3 தான். எப்படி எவ்வளோ ஆவிக்குரிய அர்த்தங்கள் வருது பாத்தீங்களா? இதனாலதான் எங்களோட கலந்து அந்த இணைந்து நம்ம அந்த ஆய்வுல இருக்கணும். அந்த ஆய்வு செய்கிறப்பதான், இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பதான் ஒவ்வொரு அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த மாபெரும் பாக்கியம் இந்த கடைசி காலங்களில் இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்களோட இணைந்திருங்கள். அடுத்த முறை நான் வருகிறப்போ 15வது பகுதியோட மிச்ச பகுதியை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. இந்த தியான வேளையில எங்களுக்கு 3 காரியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்தீர். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், இதை 3ஐயும் நாங்கள் பற்றி கொண்டு உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாரும் எல்லா காரியங்களையும் பாருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான் செய்து கொண்டு வருகிறோம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஊழியத்துக்காகவும் ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். மனிதர்களிடம் செல்ல வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.